வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் ப்ரூனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் இந்த கார்டன்ல ஏதாவது கிளீனிங் ஒர்க்கை பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஆனா கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சது, காலையில இருந்தே வெயில் தான். ஆனா காலையில வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது. இல்லைன்னா காலையிலே பண்ணிடலாம் தான் நினைச்சேன். அதுல இந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துல குப்பை கிடக்கு பாருங்க. டிஷ்யூ பேப்பரு, சாக்லேட் கவரு, பிஸ்கெட் கவரு, அப்புறம் 2-3 பிஸ்கெட்டு இதெல்லாம் கிடந்துச்சு. யாரு என் பையன் தான் போட்டு வச்சிருப்பான். டெய்லி இந்த ஹோஸ் எல்லாம் கீழே தான் கிடக்கு. என்னடான்னு கேட்டா டெய்லி செடிக்கு நான் தண்ணி ஊத்துறேமா அப்படின்னா, சரி அவன் தான் தண்ணி ஊத்துறானேன்னு நானும் அதை கண்டுக்காம விட்டா செடியெல்லாம் காஞ்சிருச்சு. தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது ஏன் இது காயுது? வெயிலும் அவ்வளோ இல்லையே, மழை தானே பெய்யுதுன்னு பார்த்தா சொட்டு நீர் பாசனம் மாதிரி ரெண்டு சொட்டா விட்டுருக்கான். பாவம் செடியெல்லாம் கருகிருச்சு. காலில் ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா எறும்பு. என் துளசி செடி இப்படி காஞ்சு போயிருக்கு, அதுக்கு தண்ணி ஊத்துறது உனக்கு பொறுக்கலையாப்பா? எல்லா செடிக்கும் 2 சொட்டு தண்ணியை ஊத்திட்டு ஒரு முழு நீல ஹோசையும் தூக்கி கீழே போட்டுறது. டெய்லி நான் அதை சுத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு அவனை கூப்பிட்டு, இங்க வாடா, நீ எப்படி டெய்லி தண்ணி ஊத்துறேன்னு எனக்கு காட்டு அப்படின்னு. உடனே ஃபுல் ஹோசை எடுத்து கீழே போட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டிராப் விட்டுட்டு அவ்வளவுதான் அப்படின்னு டேப்பை மூடி வச்சுட்டான். அடே என்னடா ஒரு டிராப் ஊத்துற? நம்மளும் இனிமே இவனுக்கு ஒரு சோறா கொடுப்போம். 2 நாளா அந்த ஹோஸை நான் எடுத்து வைக்காம விட்டுட்டேன், கவனிக்கல. மழையிலே கிடந்திருக்கு, அதனால மண்ணா ஒட்டி இருக்கு. ஹேண்ட் கிளவுஸை நான் போட்டுக்கிறேன். இது என்னடா இடியாப்பா சிக்கலா இருக்கு? இப்பதானே 2 நாள் முன்னால தானே கரெக்டா எடுத்து சுத்தி வச்சேன். இப்படி எப்படி தண்ணி ஊத்த முடியும் செடிக்கு? எப்படி அது மாறுதுன்னு தான் எனக்கும் தெரியல. எப்படி தண்ணி ஊத்தினாலும் இப்படி மாறாதே. இதுதான் ஆர்டிஸ்ட் இப்ப கொஞ்ச நேரத்துல மேல இருந்து வருவாரு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என் பையனை ரொம்ப திட்டுறது இல்ல. டேய் ஒழுங்கா எடுத்து வைடா அப்படின்னு சொல்றதோட விட்டுறது. ஏன்னா அவனும் தனியா தானே இருக்கான், நமக்கு போர் அடிக்கும்ல, அதனால ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு நம்மளும் விட்டுறது. ஆனா அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணியை வேஸ்ட் பண்ணா மட்டும் கண்டிப்பா சொல்லிடுவேன், தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா முன்னாலதான் செடிக்கு நல்லா தான் கரெக்டா தான் தண்ணி விட்டுருந்தான். ஒரு டைம் கீழே எல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு தண்ணி போயிருந்துச்சு. அப்ப அதிகமா தண்ணி யூஸ் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக கூட அவன் ஒரு டிராப்பா விட்டுட்டு கீழே தண்ணி வரல. ஓகே இனிமே அம்மா திட்ட மாட்டாங்க, டேப்பை மூடி வச்சுட்டு போயிருக்கான். அதான் செடியெல்லாம் காஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமே அவன்கிட்ட சொல்லணும். ஹோஸ் எல்லாம் சுத்தி வச்சாச்சுடா, இனிமே இது கீழே வந்துச்சு கண்ணை தோண்டி காக்காக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த ப்ரூனை நாட்டுலதான் காக்கா கிடையாதே. பரவாயில்ல, குருவிக்கு போட்டுருவோம். அந்த ஆர்டிஸ்டே இப்பதான் மேல இருந்தே எட்டி பாக்குறாரு, என்ன நடக்குது கீழே அப்படின்னு. ஆத்தி இதெல்லாம் நம்ம போட்ட குப்பை தானே, இப்ப மட்டும் கீழே போனோம் பின்னிருவாளும் அப்படின்னு உள்ள போய் பதுங்கிட்டான். சாக்லேட் கவரு, பிஸ்கெட் கவரு அப்படின்னா கூட பரவாயில்ல, இதை நான் மன்னிச்சு விட்டுறலாம். என்னென்ன கிடக்குது தெரியுமா? 2 பென்சிலு, ஒரு எரேசரு, 2-3 பீஸ் ஆப்பிள். ஒரு 2 நாள் முன்னால கட் பண்ணி கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பிள்லாம் இங்க கிடக்கு. அப்ப இவன் சாப்பிடல. இவன் சாப்பிடுறான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். என் பிள்ளை எப்படி சாப்பிடுறது பாருங்கன்னு நான் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நீ வீசி எரிஞ்சிட்டு இருக்கியா? இங்க வாடா உன்னை பேசிக்கிறேன். பென்சிலா நான் பார்க்கல, என் ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க. நான் எரேசர் தான் கண்டுபிடிச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் புக்ல ஒரு பேஜும் கிழிஞ்சு இங்க கிடந்துச்சு. இப்படி இந்த ஏரியாவே எதையாவது தூக்கி போட்டு குப்பை போடுற ஸ்பாட்டா இவன் மாத்தி வச்சிருக்கான். இங்கெல்லாம் எல்லார் வீட்லயும் புல்லெல்லாம் ஒரே அளவுல கரெக்டா கட் பண்ணி அப்படியே நீட்டா பச்சை பசைன்னு அழகா தெரியுங்க. நம்ம கார்டன் மட்டும் ஏன் அங்கங்க வெள்ளையா தெரியுதுன்னு பார்த்தா தலைவரோட கைவண்ணம் தான். எதையாவது கிழிச்சு மேல தூக்கி போட வேண்டியது. குப்பை போட போறானா, அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? வெரி குட் சொல்லிடுவீங்களா? இந்த குப்பையெல்லாம் அவர் படிச்சு கிழிச்சதுதான், எல்லாமே பேப்பரு. பெரிய கிளாஸ் எல்லாம் போற, ஒழுங்கா படிடான்னு இப்ப இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல அவனை படிக்க சொல்லிடுறது. 2 to 5 நடுவுல ஒரு 10 மினிட்ஸ் அப்படி கேப் விடுவேன். அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருப்பான். நிறைய எழுததான் சொல்றது. ஏன்னா எழுத்து இன்னும் லெட்டர்ஸ் நேர எழுத வரல. எழுதிட்டான், எல்லா லெட்டர்ஸுமே எழுத தெரியுது. பட் அந்த ஷேப்பா கரெக்டா நேர எழுத வரல. அதனால பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்ககிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லணும், யாருக்கு என்ன பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சு. சனா இப்பெல்லாம் டியூஷன் போறது இல்ல. இனிமே டியூஷன் போக மாட்டான். நேற்று தான் லாஸ்ட் டே. அவங்க டியூஷன் டீச்சர் இவனுக்குலாம் மனுஷன் டியூஷன் எடுப்பானா அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரிதான் ஏதோ சொன்னாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாங்க எனக்கும் தெரியல. ஒழுங்கா எழுதியிருக்கான், நல்லா படிச்சிருக்கான். போய் ஒரு 2 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் தெரியுது. ஆனா டீச்சர் இவனை ஹேண்டில் பண்ண முடியல, இவன் ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாக்குறதுக்கு அப்படியே பவ்யமா தான் இருக்கான். இவனா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா இப்ப சேட்டையெல்லாம் ஒரு மாதிரி கிளவரா பண்றான். எங்க போற? அங்க ரோட்ல போ. சரி கார் வரல, போ ஓரமா ஓட்டிட்டு வா. போ பார்த்து போ, 2 சைடும் பாரு.
ரோட்டுக்கு போன உடனே சவுண்டு கேட்குது பாரு, கார் சவுண்டு. இந்தா ஒரு கார் வருது பாரு. கிராஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடு பார்க்கணும், கார் எதுவும் இல்லை. டேய், அதுக்குள்ளேயே போயிட்டியா? ரைட் சைடு பார்த்துட்டியா? சரி சரி, போ போ போ. போயிடுச்சு, அந்த கார் உள்ளே போயிடுச்சு. அந்த வீட்டுக்கு ஆள் வந்துட்டாங்க போலடா, நிறைய கார் நிற்கிது. சைனீஸ் டிராமால இருக்கிற மாதிரியே ஒரு வீடு எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு ஆள்லாம் வந்துட்டாங்க. பெரிய ஃபேமிலி போல, ஒரு 4-5 காருக்கு கம்மி இல்லாம தான் எப்பவுமே உள்ள நிக்குது. தலைவர் நடு ரோட்ல தான் வண்டி ஓட்டுவாராம். நான் வந்து நிக்கிறதுனால நடுவுல ஓட்டுறான், இல்லைன்னா ரொம்ப ஓரமா தான் ஓட்டுவான். அதுலயும் ஒரு 5-6 ஸ்டெப், இந்த பென்ஸோட எண்டு வரைக்கும் கூட ஓட்ட மாட்டான், டக்குன்னு திரும்பி வந்துருவான். எங்க ரோட்லயும் அவ்வளவு கார்லாம் வராது. இப்ப ஈவினிங்லால இப்ப 2 கார் பாஸ் ஆயிருக்கு. டே டைம்ல அதுவும் இருக்காது. மார்னிங் ஒரு 8 o'clock வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக்காவே இருக்கும் ரோடு. நிறைய கார்ஸ் போயிட்டு இருக்கும். அந்த ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அவங்க போவாங்க. அப்புறம் இந்த டைம்ல லைட்டா 2-3 காரு. டே டைம்ல ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால என் பையனுக்கு ஈஸியா இருக்கும். இந்த முருங்கை செடியாவே இருந்துடலாம்னு நினைக்கும் போல, மரமாகணும்னு இதுக்கு ஒரு பிளானே இல்லைங்க. அப்படியே இருக்கு வளராம. நாளைக்கு சமையலுக்கு இதுல ஏதாவது தேத்தலாமான்னு பார்த்தேன். எங்க, அதுலயே 2-3 இலை தான் இருக்கு. வாழை இலை போட்டு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிக்கதான் செய்யும். இது குட்டியா இருக்கேன்னு எனக்கு வெட்டவே மனசு இல்லைங்க. நானும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். இந்த பேபி வாழை மரத்துல ஒரு இலைய கட் பண்றது கூட எனக்கு மனசே வர மாட்டேங்குதுங்க. கத்தியோட அப்படியே திரும்பி போயிடுறது. என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, எங்க வாழை இலை? இல்ல, இன்னைக்கு பிளேட்லயே சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிடுறது. நீங்க இந்த கார்டனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி வாழை மரம் வச்சிருக்கு. பின்னால காயப்போட்ட துணி எல்லாம் காஞ்சிடுச்சு. அப்படியே எடுத்துட்டு மேல போயிட வேண்டியதுதான். இங்க ஒருத்தன் அவன் கார்டன்ல போட்ட குப்பையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதை எடுத்துட்டு போய் அவன் கையாலே குப்பை தொட்டில போட போறானா. குட் பாய், குட் பாய் ஷனாவ். தேங்க்யூ ஷனாவ். மம்மி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கல்ல, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே மம்மி, எப்படி சொல்லணும்? அதையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? சரி, ஓகே. டஸ்ட்பின்ல எடுத்துகிட்டு வீட்டு போமா? இந்த ப்ரூம் ஸ்டிக்கு, டஸ்ட்டு பேடு எல்லாத்தையும் எடுங்க. சரி, நீ 1 எடு, மம்மி 2 எடுத்துக்கிறேன். ஓகே, 1 எடுத்துக்கோ, மம்மி 2 எடுத்துக்கிறேன். ஓகே, எங்கே பார்த்தியா நம்ம கார்டன் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு? க்ளீன் பண்ணியாச்சு கார்டனை. பாத்தியா? நீ க்ளீன் பண்ணவே இல்லை, மம்மி மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். நீ ஹெல்ப் பண்ணவே இல்லையே. எங்கடா சுத்தமாக இருக்க தரையை க்ளீன் பண்ணுற? இதான பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தா, டிஷ்யூ பேப்பரு, அப்புறம் சாக்லேட் கவர்லாம் போட்டிருந்தீங்க. மம்மி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே குப்பை போடக்கூடாது ஷனோ, என்னம்மா? கார்டனில் குப்பை போடக்கூடாதுல்ல, ஓகேவா? நான் திட்ட மாட்டேன், கார்டன் குப்பை ஆகிடும்ல. இப்போ க்ளீன் பண்ணணும் மம்மி தான் வந்து. அங்கே பாரு, ஒரு புறா வந்து உட்காருது கீழே கீழே. நான் ஏதோ பதுங்கி இருக்கு புல்லுக்கு நடுவில். ஓகே, வாங்க போமா. சாப்பிட்றதுக்கு எதோ கேட்டீங்களே, வெங்காய பஜ்ஜி வேணும்னு. மம்மி செஞ்சு தரேன். அந்த டஸ்ட் பேடை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவோம், அழுக்கா இருக்கு பாரு. வச்சிருங்க. ஓகே. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் ஷனோ பையன் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் சொல்லி செய்யறதில்ல, கம்பல்லாம் பண்றதில்ல. அவனே வந்து நானே செய்யறேன்னு சொல்லிட்டு வருவான். கத்தியில அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றத இப்பெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு, அம்மா நான் பண்றேன்னு கேக்குறான். போடா, கையில கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கறது இல்ல. ஆனா சிசரை கரெக்டா சேஃபா ஹேண்டில் பண்ணுவான். அதனால ஒரு பேப்பர் எடுத்து வட்டம் சதுரம் முக்கோணம்லாம் வரைஞ்சு இதை அப்படியே கரெக்டா கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறது. இப்போ அது ஒரு ஆக்டிவிட்டியாவே போயிட்டு இருக்கு. பொறுமையா ஒரு விஷயத்த கவனமா கொஞ்ச நேரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கான்சென்ட்ரேஷன்லாம் அதிகமாகுது. அவ்வளவுதான், கார்டன் கிளீனிங் வேலை முடிஞ்சதே. எங்களோட உபகரணங்களோட நாங்க மேல போறோம். பொறுமைனா என்ன அப்படின்னு என் பையன் கேட்பான். சட்டை இருடா உள்பக்கமா இருக்கு, நான் திருப்பி போட்டு விடுறேன்னு சொல்றதுக்குள்ளே அழுது உருண்டுட்டு வருவான். உடனே அந்த சட்டையை மாட்டியாகணும். நினைக்கும் போதே வேலை எல்லாம் முடிஞ்சிடணும்னு நினைப்பான். அவ்வளவு பொறுமை. ஒரு தடவை துணி கடையில பில்லு போடும்போது முன்னால 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ ரகலை. நீ அப்படி பண்றியா, இரு நான் இப்படி வர்றேன்னு. அதுக்கப்புறம் நான் ஒண்ணு பண்ணேன் பாருங்க. இவனுக்கு சாக்லேட் கூட அவ்வளவு பிடிக்காது, ஆனா ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐஸ்கிரீம் கடை கூட்டிட்டு போயிட்டு ஒரு 5-6 பேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஒரு 5 பேர் லைன்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க போய் நின்னோம். எப்படி நீ வெயிட் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிதான் ஆகணும் இன்னைக்கு? நீ பெரியவன் ஆன உடனே 4 இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஏன் ஒரு பேங்க்கே போவ? உனக்கு முன்னால 2 பேர் நின்னாங்கன்னா அதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆவியா? இப்பவே இந்த நிமிஷமே எல்லாமே நடந்தாகணும்னா உலகத்துல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதடா தம்பி, கொஞ்சம் பொறுமையை வளர்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த மாதிரி டென்ஷன் ஆறது இல்ல.
தலைவர் வெயிட் பண்ணி அவர் டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எதா இருந்தாலும் வாங்கிட்டு வர்றாரு. காய போட்ட துணி எல்லாம் எடுத்தாச்சு. கிச்சன்ல இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கிளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பையன் வந்து வெங்காய பஜ்ஜி கேட்டிருந்தான், அதுதான் செய்ய போறேன். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த தூள் பஜ்ஜி மாதிரி போடுறது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு பிசைய சொன்னாவே வீட்டை விட்டு ஓடிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். என் பையனை ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரப்பி கூட்டிட்டு போகும்போது அந்த தெரப்பி சொன்னாங்க, நாளைக்கு வரும்போது சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. நானும் அதே மாதிரி எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அதை என் பையன் கிட்ட கொடுத்து நல்லா பிசைஞ்சு ஷேப்ஸ் எல்லாம் ரவுண்டாவோ இல்லை அவனுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்க சொன்னாங்க. அவன் அதை தொடவே மாட்டேன்னு சொன்னா. பாத்தீங்களா, அவங்க பையனுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் தொட மாட்டேங்கிறான். இதுவும் ஒரு சென்சரி பிரச்சனை தான். பட் வந்து பெருசா நம்ம லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாங்க. அச்சோ என்னங்க சொல்றீங்க, இந்த சேம் பிரச்சனை எனக்கும் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். வெங்காயம் கட் பண்ணும் போது கூட கண்ணு எரியல, ஆனா பிசையும் போது பயங்கரமா கண்ணு எரியுது எனக்கு. சின்ன சின்ன சென்சரி பிரச்சனைகள் நம்ம டே டு டே லைஃப் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த சவத்துல வந்து கீரல், நகத்தை வச்சு கீரல் போட்டா சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் பல்லு நரன்னு அடிக்கிறத பார்த்தா, அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் கடிக்குங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா ஓடிடுவாங்க. அவங்களால அதை வந்து கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. இன்னும் சில பேர் இந்த ஸ்டிக்கியா இருக்கிறதெல்லாம் தொட மாட்டாங்க, அடிக்கடி கையை கழுவுவாங்க. அந்த கேட்டகரியில நான் வந்துருவேன். அந்த தெரபிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இது ஒரு சின்ன சென்சரி இஷ்யூ தானா, நம்மளா ப்ராக்டிஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து சப்பாத்தி மாவு பிசைவேன். இதெல்லாம் நானே, என்கிட்ட விஸ்க் இருந்தாலுமே இந்த மாதிரி நானே வந்து கை வச்சு பிசைஞ்சுப்பேன். இதெல்லாம் விடுங்க, இன்னொன்னு இருக்கு. அது என்ன ரகம்னு எனக்கே தெரியல. நம்ம ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருப்போம், ஆனா ஒழுங்காதான் பண்ணியிருக்கோமான்னு ரீசெக் பண்ணிட்டே இருப்போம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியே கிளம்பியிருப்பேன். பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போது அச்சோ நான் ஸ்டவ் பத்த வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணாம வந்துட்டணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவேன். என் ஹஸ்பண்டுக்கு தான் என்னை பத்தி தெரியுமே, அப்படியாவா அதெல்லாம் நீ ஆஃப் பண்ணிருப்ப, பேசாம வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்குதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா ஊர்ல பல பேருக்கு அப்படிதான் தோணுதுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. நீங்க யாராவது அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களா? கமெண்ட்ல வந்து கையை தூக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காரத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு என் பையனுக்காக ஒரு பேட்சை போட்டு எடுத்துக்கிட்டேன். மேக்சிமம் எங்க வீட்டுல இந்த எண்ணெயில முக்கி எடுக்கிற ஐட்டங்கள் செய்யறதெல்லாம் ரொம்ப கம்மி தான், வெரி ரேர், எப்பவாதான் செய்வோம். மோஸ்ட்லி இந்த அவியல் டைப் அவிச்சு சாப்பிட்றதுதான் அதிகமா இருக்கும். கிழங்கு இல்ல சோளம் அந்த மாதிரி அவிச்சு சாப்பிட்ற ஐட்டங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா அந்த ஆனியன்ல செய்யற இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் கேட்கும் போது நான் செஞ்சு கொடுத்துருவேன். அவனுக்கு அந்த மாவுலாம் ரொம்ப இல்லாம இந்த வெங்காயம் மட்டும் ஃபீல் ஆகணும் சாப்பிடும் போதுன்னு சொல்லுவான். அதனால கம்மியா மாவு போட்டு காரமும் கம்மியா போட்டு அவனுக்கு ஒரு பேட்ச் ஃபர்ஸ்ட் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பக்கத்துலயே வந்து இன்னொரு ஸ்டவ்ல வந்து டீ வச்சுட்டேன். இந்த தூள் பஜ்ஜியை அப்படியே ஒரே டைம்ல மொத்தமா எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஒரு கரண்டி வச்சிருப்போம்ல, ஜல்லி கரண்டி இல்ல அரிக்கரண்டி அப்படி சொல்லுவாங்கல்ல, அததான் தேடிட்டு வந்தேன். என் பையன் தான் அதை எடுத்துட்டு போய் கிளே எல்லாம் அதுல ஒட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தான். இப்ப போய் பார்த்தேன், காணோம். அவனோட டாய் பாஸ்கெட்ல எதுவும் கிடக்கான்னு தெரியல. இதுதான் என் பையனுக்காக செஞ்சது. நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுப்பா டேஸ்டியா இருந்துச்சு. அவனுக்காக கொஞ்சம் அரிசி மாவு அதிகமா போட்டு செஞ்சிருந்தேன். அவனுக்கு வந்து அந்த கடலை மாவு வந்து பிடிக்காது ரொம்ப. அடுத்த பேட்ச் லைட்டா கொஞ்சமா காரம் போட்டு எங்களுக்கு செஞ்சுட்டேன். அந்த பக்கம் நம்ம வச்ச டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்படித்தான் எப்பவுமே உங்க பையனுக்குன்னு தனியா செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு எப்பவும் சமைக்கிற சாப்பாடு தான் அவனுக்கும். வாழ்க்கையில மத்த எல்லா மாதிரி சாப்பிடுறதும் ஒரு பார்ட்டு தான். சாப்பிடுறதுக்காக மட்டும்தான் வாழுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்ம வயிறு காயக்கூடாது, அந்த நேரத்துல சாப்பிடுறதுக்குன்னா நமக்கு ஏதாவது கிடைச்சிடணும், அவ்வளவுதான் நான் எதிர்பார்ப்பேன். அதுக்காக உப்பு உரப்பு கூட இல்லாம சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு மினிமம் டேஸ்ட் இருந்தாவே ஓகே தான். என் பையனும் அப்படிதான், இருந்தா சாப்பிடுவான், இல்லைன்னா ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலான்னு அமைதியா இருந்துருவான். காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்து சோஃபால போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன். டீ ஆறிடும், டீயை குடிச்சிட்டு அப்புறமா மடிப்போம். என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ படம் பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டும் டெய்லி டீ போடுறோம், நம்ம பையன் பார்த்து ஏமாந்து போயிடுவானோன்னு அவனுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு 2 சிப்பு கொடுப்போம். ஆனா அதையும் அவன் குடிக்க மாட்டான். இப்ப என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எண்ணெயில பொரிக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு வட்டமா ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சிருப்பியே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா, என்னோட பெரிய காருக்குள்ள கிடக்கு, அது இல்லாம இதை எப்படி எடுத்துட்டு வந்தான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை தாங்க இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன், அங்கேயா போட்டு வச்சிருக்கான். இந்த புத்திசம் ஜெயினிசம் இது ரெண்டுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். அது ரெண்டும் அகிம்சை மதங்கள். ஆனா ஃபாலோ பண்றவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு அதை பத்தி பேசல. மதம் அகிம்சை மதம். இப்ப நம்ம இந்துயிசம் சொல்றோம்ல, இந்த இந்து மதத்தெல்லாம் டாமினேட் பண்ணி ஒரு காலத்துல இந்த பௌத்தமும் சமணமும் பீக்ல இருந்துருக்கு இந்தியால. அதாவது புத்திசம் ஜெயினிசமும். ஒரு பௌத்த கோயிலோட வீடியோ தான் இன்னைக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம். பௌத்தம் சமணம் இந்த 2 மதங்களோட ஃபீச்சர்ஸ நிறைய இந்து மதத்துல பாக்கலாம். அதோட இந்து மதத்தோட இம்பாக்ட அந்த மதங்கள்ல பாக்கலாம். எதுக்கு இந்த துணியெல்லாம் கொண்டு வந்து இப்படி ஹால்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னு ஹஸ்பண்ட கேட்டேன். துணி மடிக்கிறேன்ற சாக்குல நீ அந்த பக்கம் போயிருவா, இங்க வா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. நான் பயந்துட்டேன். இந்த மாசம் பட்ஜெட்ல ஒரு பெரிய துண்டா விழுந்திருக்கே, அது எப்படி, அது எதுவும் கேட்க போறாங்களோ
இல்ல ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்கியிருக்கோமே அதை பத்தி பேசிடுவாங்களோ? அதுவும் இல்லைன்னா வேற என்ன இருக்கும்? ஒண்ணு ரெண்டா இருந்தா ஞாபகம் இருக்கும். நம்ம தான் நிறைய பண்ணி வச்சிருக்கோமே. எல்லாருக்கும் பாய்ங்க. நான் போய் ஒரு மகாபாரத யுத்தத்துக்கே தயாராகணும். அப்புறமா பாக்குறேன் உங்க எல்லாரையும். அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இல்ல இல்ல எல்லாரும் ஒண்ணா உட்காந்து டிவி பாப்போமேன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. கேமராவை செட் பண்ணிருக்கேனே, யாராவது அதை பத்தி கேர் பண்ணிருக்காங்களா? குறுக்க நடுக்க நடந்துகிட்டு இருக்காங்க. பாய். நாங்க 2 பேரும் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.